வணக்கம் ஐயா. நான் சுகந்தா பேசுகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, அது மட்டும் சொல்ல முடியுங்களா? பெருமானாரோட பாடலில் ஒரு சிலர் பேசும்போது வடலூர் கடலூராக மாறும்னு பெருமானார் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பாடல் எந்த இடத்துல வருதுன்னு எனக்கு தெரியல. அதுமாரி உண்மையாகவே சொல்லியிருக்கிறாருங்களா? அந்த விளக்கம் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஏன் இந்த பதிவு போடுறேன்னா, எனக்கு அது சம்மந்தமாக ஒரு விஷயம் இருக்குது. அதனால தான் நான் கேட்குறேன். ஒரு நாள் வடலூரும் கடலூராக மாறும் அப்படின்னு அவர் எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாருங்களா? அதை மட்டும் கொஞ்சம் எனக்கு தெளிவுபடுத்துங்க ஐயா. நன்றி, வணக்கம். தயவு அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அற்பெரும் ஜோதி அன்பு வடிவம் அம்மா வந்தனம், அம்மா வந்தனம். வடலூர் கடலூராக மாறும் என்று வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியிலோ அல்லது பாடல்களிலோ குறிப்பிடவில்லை. மேலும் கடலூர் என்ற வார்த்தை திருவருட்பாவில் இல்லை. ஒருவேளை உரைநடை பகுதியில் கடிதங்களில் இருக்கலாம். ஆனால் இது வள்ளல் பெருமான்லாம் சொல்ல, வடலூர் கடலூராக மாறும் என்று வள்ளல் பெருமான் மெய்யாகவே சொல்லவில்லை. இது யாரோ ஒரு பொருளை கலப்பி விட்டுருக்காங்க. அதனால் அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. வடலூராக தான் இருக்கும். கடலூரில் என்ன தெய்வீகத்தன்மை இருக்குது? கடலூரில் ஒன்றும் இல்லையே. கடலூராக மாறதுனால யாருக்கு என்ன ஆதாயம், யாருக்கு என்ன அக அனுபவம் வரப்போகுது? ஆனால் இப்போ வடலூர் உண்மையில் பார்த்தா அந்த யாரோ சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அங்கே எல்லா மாமிச கடைகளும் எல்லா ஊரும் மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு புனிதமான ஒரு நகரமாக இல்லை. இருக்கவும் முடியாது, இருக்கவும் தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, பலதரப்பட்ட மக்கள், முஸ்லீம்கள் அதிகம். வடலூர்லாம் முஸ்லீம்கள், கிறிஸ்டின்லாம் அதிகம். அந்த காலத்தில் வள்ளல் பெருமான் காலத்தில் வடலூருக்கு பார்வதிபுரம் என்ற பேரும் இருந்தது. அப்போது ஜனங்கள் தொகை 500 பேர் சொல்லிட்டு பெருமானார் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அந்த ஜனத்தொகையே ஆரவாரமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு பெருமானார் வெளியே இடத்துல, கண்காணாத இடத்துல போயிருக்காங்க. தர்மசாலையை கல்பட்டையா தன்னுடைய தோழர் சிவயோகி கல்பட்டையா வந்த பிறகு அவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அடிக்கடிக்க 4 நாட்கள் 5 நாட்கள் எங்கே போகிறாரு எங்கே வர்றாருலாம் தெரியாமல் தனிமையில் இருப்பார். ஆனால் தினசரி தர்மசாலையில் அன்னதானமும் நடக்கும். மரத்துக்கு கீழே உபதேசமும் பெருமான் பண்ணிகிட்டு இருப்பார். இடையில் இடையில 4 நாட்கள் 5 நாட்கள் தனிமையில் பொறுப்பு மற்றவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவார் அப்படின்னு இது ஒரு கேள்விப்பட்டது தான். இது உண்மைதான். மற்றபடி வடலூர் கடலூராக போக தேவையும் இல்லை. அது ஆபத்து தான். இப்போவே ஆபத்தான நிலையில் தான் இருக்குது. அதை புறநிலையிலிருந்து மாற்ற முடியாது. வடலூரில் சத்திய ஞான சபை, அதுதான் வர்றவங்க வெளியூர் எங்கள் உலகத்தில் யார் வந்தாலும் சத்திய ஞான சபை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த இது ஒரு அடையாள சின்னம் தான். வந்தவங்களே திரும்ப திரும்ப வர வேண்டியது அல்ல. அப்படி வந்துட்டு இருக்கிறதுனால வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கத்தை ஏற்படுத்திய ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஏன்னா அற்பெருஞ்சோதி ஆண்டவரே சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய உண்மை விளக்கம் செய்வதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபை காணுதல் வேண்டும் அப்படின்னு தான் ஒரு சொல்கிறார். ஒரு அடையாளம் தான், ஒரு அடையாளம். புறத்தில் நமக்கு ஒரு அடையாளம் வேணும். தன் அகத்தில் கண்டதை புறத்திலே நாமெல்லாம் தேக உணர்வில் இருந்துக்கிட்டு வழிதுறை தெரியாமல் இருக்கிற காரணத்தினால ஒரு சத்திய ஞான சபையை மண்ணாலும் சிமெண்ட்டுகளாலும் கற்களாலும் கட்டையாலும் இரும்பு கம்பிகளாலும் இதனாலும் கட்டப்பட்டிருக்காங்களே ஒழிய இது உதாரணமான சத்திய ஞான சபையை தவிர உண்மை ஞான சபை புறத்தில் எங்கும் பார்க்க முடியாது. ஞானம் அப்படின்றது உணர்வு மயமானது, அறிவு மயமானது, அருள் வண்ணமானது. அது புறத்தில் எங்கே இருக்கும்? புறத்தில் இருக்காது. சத்திய ஞானம் அப்படின்னாலே அது மெய் அறிவு தளம். அந்த மெய்யறிவு தளம் சிமெண்ட்லையும் கற்களையும் எப்படி பார்க்க முடியும்?
அதனால தான் வள்ளல் பெருமான் முதல்லயே சொல்லுகிறார், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன். அதனால் இப்போ மாதம்லாம் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் 1000 ரூபா போட்டுக்கிட்டு பல ஊர்களில் இருந்து மக்கள் வந்து தொடர்ந்து வந்தவங்களே வந்து போயிட்டுருக்காங்க. அதனால் புறத்தில் ஒரு ஒளி, சிறு ஒளியை பார்க்கலாமே ஒழிய அருட்பெரும் ஜோதியை வெளியில் எங்கேயும் பார்க்க முடியாது. சத்திய ஞானம் என்கின்ற மெய் அறிவினாலே தான் அறிய முடியும். அந்த மெய் அறிவாக இருக்கிறது நாம தானே ஒழிய புறத்தில் இருக்கிற கட்டடங்களில் மெய் அறிவு இல்லை. அதனால் இந்த தத்துவம், புறத்தில் இருக்கிறது தத்துவம், அகத்தில் இருக்கிறது தான் உண்மை, அதுதான் சத்துவம். அந்த சபைக்கு போகணும், அதுதான் சிற்றபையாக இருக்குது. அதனால தான் எப்போதும் புருவ மத்தியின் கண்டே நமது மனதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சுவாமிகள் வந்து அந்த சுத்த சன்மார்க்க பெருநெறி உருக்கத்தில் முக்கியமாக குறிப்பிடுறார். அதை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க? அது ஃபாலோ பண்ணுறதுக்கு உடம்பு விளையாது, மனம் வசப்படாது, அதுக்கு வந்து உட்கார மாட்டாங்க. அது முடியாது. அது முடியாத காரணத்தினால புறத்தில் நம்ம என்ன செய்ய முடியுமோ தேக உணர்வில் இருந்துக்கிட்டு, உடலே நான் என்ற உணர்வில் இருந்துக்கிட்டு இதை செய்ய முடியும். அதுதான் போடுறாங்க. ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியும். உடல் அளவில் அதிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை பார்க்க மாட்டாங்க. இந்த உடல் உணர்வு நீக்கணும். புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்புலாம் அணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய் அப்படின்றாங்க. புண்புலால் உடம்பின் அசுத்தமும், இதில் மலம், சிறுநீர், அழுக்கு, துர்நாற்றம் வீசுகின்ற இதில் புகுந்து நான் இருக்கிறேன் அப்படின்ற உணர்வு எனக்கு இந்த ஒரு குப்பையில், சோற்று குப்பையில் விளங்குதே. நான் இருக்கிறேன் என்பது ஆன்மாவில் அல்லவோ இருக்கிறது, அது மெய்ஞானமயமானது அல்லவோ. அந்த ஆத்மஸ்வரூபியாய் நான் இருக்கிறேன் என்பதை விட்டுவிட்டு இந்த புண்புலால் யாக்கையிலே நான் இருக்கின்றேன் என்று இருக்கின்றேனே, இது என்னுடைய இந்த அவல நிலையை நீக்குவாய் என்று நமக்காக அதை பாடி வைத்திருக்கிறார். ஆக சத்திய ஞான சபை நம் தலைக்கு நடுவில் தான் இருக்கே தவிர வெளியில் எங்கேயும் இல்லை. இதுக்கு திருவருட்பா 6000 பாடலையும் நிறைய ஆதாரம் இருக்கு. கையறவிலாது நடுக்கண் புருவ பூட்டு கண்டு களி கொண்டு திறந்து உண்டு நடு நாட்டு. இந்த நடுன்றது தான் அருள் உணர்வு. இந்த மா பிரபஞ்சத்துக்கும் மையமாக இருக்கிறது அணு ஆகிய ஆன்ம அணு. அந்த ஆன்ம அணு மையத்தில் தான் அந்த அருள் உணர்வு என்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருட்பெரு வெளியாகவே இருக்கிறார். அங்கே தான் போகணும். அதுதான் நடுக்கண் என்று சொல்லப்படுவது தலைக்கு நடுவில் தான் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு என்ட்ரன்ஸு தான் புருவமத்தி என்கின்ற ஆம்சாபீடம். அந்த இடத்துல தான் நம்முடைய மனம் ஒன்றி நிற்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் புருவமத்திய ஆக்கினை பீடத்தில் தான் நம்ம பயிற்சியை ஆரம்பித்து, அது ஒரு சாதனம் தான், அது வந்து ஒரு தற்காலிக இடம்தான். நாம் போக வேண்டிய இடம் நிராதார நிலையமாகிய தலை நடு இடம். அதை தான் புருவமத்திக்கு உட்புறமாக ஒரு ஜவ்வு தொங்குகிறது அப்படின்றார். ஜவ்வுன்றது அதை வந்து அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது. ஜவ்வுனா மிக மிக நுண்ணிய நிலை. அந்தரத்தே தொங்கும் அருஞ்சோதி பற்றி நின்று எந்தரத்து குற்றம் யாவும் தவிர்த்திடல் வேண்டும் இறைவா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அந்தரத்தே தொங்கும் அருஞ்சோதி பற்றி நின்று. ஆக எப்படி நடு வானத்திலே அந்தரத்திலே கதிரவன் அந்தரத்திலே இருக்கிறாரோ, அதே போல் நமது மெய்யறிவு வந்து இந்த தேகத்தில் இருந்தாலும் அது தேகத்திலே அகப்படாமல் நிராதார நிலையிலே அகவானிலே அந்தரத்திலே ஒளிர்கின்றது. அதுதான், அதுக்காகத்தான் அந்த துவாரமாக இருக்கிறது ஆக்கினை பீடம். இங்கே வந்து நம்ம பயிற்சியை தொடங்குகிறோம். இது ஒரு ஆரம்ப கட்டம், அது தற்காலிக இடம்தான். நம்முடைய மெயினான இடம் வந்து புருவமத்திக்கு உட்புறம் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த இடம் தலை நடு இடம். அதுதான் உச்சிக்கு கீழே அண்ணாவுக்கு மேலே நிதம் வச்ச விளக்கு எரியுதடி
அவியாமல் எரிதடி வாழைப்பெண்ணே அச்சுள்ள விளக்கது வாழைப்பெண்ணின்னு சொல்லிட்டு சித்தர்கள் அந்த காலத்திலே பாடியிருக்காங்க. அந்நாக்குக்கு மேலே மேல்புறமாக அந்த பகர வடிவத்தில் ஒரு எலும்பு இருக்குது. அந்த யூ ஷேப் கேவிட்டி, அது செரப்ரோ ஸ்பைனல் கேவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரவணானந்த சாமி குறிப்பிடுகிறார். அதுக்கு அந்த குழி இடத்துல ஒரு அமுதம் சுரக்குது. அதுக்கு பேர் தான் வந்து செரப்ரோ ஃபைனல் ஃப்ளூயிட்னு சொல்லிட்டு மருத்துவத்திலே இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சிறிய வெற்றிடத்தில் தான் அருவ நிலையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இருக்கிறாரு. அதுதான் அந்த இடம் தான் சத்திய ஞான சபையாக இருக்கிறது. அதை தான் என்னுள் கண்டனன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடையாள குறிப்பு தான் ஒரு இடத்துல நிறுவனம்னா எல்லோரும் வந்து கூடி ஒரு சில நாட்கள் தங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்விசாரம் செஞ்சுட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு அவங்கவுங்க இடத்துல தானும் அந்த அகநிலையை பற்றி கொண்டு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய இங்கேயே திரும்ப திரும்ப வந்தவங்களே வந்து புறத்தில் இருக்கிற ஜோதி தரிசனம் பண்ணி போகிறதுனால பெரிய பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய முக்கிய லட்சியத்தையும் அடைய முடியாது. அதனால் வடலூர் கடலூர் வடலூர் வடலூராகத்தான் இருக்க வேண்டும். அந்த வடலூர் என்பது கூட நம் தேகத்திலே தலை நடுவிலே இருக்கிறது தான் வடல் அரசே என்றார். அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினா அந்த தென்னாடு என்பது நம்முடைய கழுத்துக்கு மேலே தலை நடுவில் இருக்கிறத இதுதான். ஆனால் அந்த இடத்துல இருந்து எல்லோரும் போய் ஐக்கியமாயிட்டாங்க. அதனால் இது வந்து உத்தர ஞானமாகவும் பழையது வந்து பூர்வ ஞானமாகவும் ஆகி அது தெற்கு என்னும் இது வடக்கு என்னும் இதுதான் உண்மையான வடல் அரசு. தவிர வெளியில் எங்கேயும் வடலூர் வடல் சரவணானந்த சாமி சொல்வார், வடலூரை நம் உடலூருக்குள் காண வேண்டுமே ஒழிய புறத்திலேயே தங்கிவிட்டால் சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. திருவருட்பாவை நம் கைக்கு வரப்பெற்றும் கூட அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மீண்டும் மீண்டும் அடுத்து கூட பிறவி எடுத்து முயற்சி செய்து தான் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமானே இதில் வந்து பேருபதேசத்தில் குறிப்பிட்றார். அதனால் வடலூர் கடலூர் ஆக வேண்டும்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் எந்த இடத்துலையும் சொல்லலை. இது ஒரு புரளை தான். வள்ளல் பெருமான் சொன்னதெல்லாம் திருவருட்பாவில் பதியப்படாதது கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கட்டிவிட்டேன். இது சொன்னது உண்மைதான் அப்படின்னு சில பேரும், இல்லை அப்படிலாம் வள்ளலார் சொல்லவே இல்லை அப்படின்னு சில பேரும் விவாதம் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏன்னா நம்ம தேக நிலையில் இருக்கிறதுனால அதை பற்றி சொன்னாரா சொல்லணும்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுகொள்ள முடியாது. அந்த அருள் நிலைக்கு போனவங்களால் மட்டும்தான் அது உண்மையா பொய்யா அப்படி சொன்னாரான்னு கண்டுகொள்ள முடியும். அப்படி மெய்யுணர்வாலே உணரப்பெற்றது தான் சுவாமி சரவணானந்தா. அப்படி சொன்னது உண்மைதான். ஏன்னா அந்த காலத்தில் வள்ளல் பெருமான் கூட இருந்து கூட வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கார், இவ்வளவு நாள் என்னோடு கூட இருந்து கூட என்னோடு உடன் எழுவார் உங்களில் யார் ஒருவர் ஏனும் தேரிலர் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் வந்து உபதேசம்லாம் அதிகம் பண்ணாமல் நிறுத்திட்டார் சுவாமி. அந்த டைமில் சொல்லியிருக்கார், கடை விரித்தேன் கொள்வாரில்லை கட்டி விட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு சரவணதாஸ் சுவாமிலாம் கட்டிலாம் விடலை, அந்த ஒரு ஆதங்கத்தில் அந்த மாதிரி திருவருளை வெளிப்படுத்துது. அவர் கடையை எப்பொழுதும் நம்முடைய அகநிலையில் ஆன்ம நிலையில் திறந்தபடி தான் இருக்கிறாரு. கட்டளை புறத்தில் அது வந்து சில காலம் தடைப்பட்டு இருக்க ஒழிய அகத்தில் எப்பொழுதும் நம்ம கடையை திறந்து அருட்கடையை திறந்து வரவேற்று கொண்டே இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். அடுத்ததாக தன்னை வந்து நீல வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு பெருமான் சொல்லி கொண்டிருக்கார் அந்த காலத்தில் ஒரு சிலரிடம். அது வந்து சுவாமி சரவணானந்தா அவர்கள் அந்த சம்பவத்தை அப்படியே சொல்கிறாருங்க. ஏன்னா அவங்க அருள் நிலையில் இருந்து அதை தனது நெற்றிக்கண் ஆகிய மெய்ஞான கண்ணில் பார்க்கும் பொழுது அனைத்து சம்பவங்களும் அவங்களுக்கு அனுபவப்பட்டுவிடும். அப்படி சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை இரவு நேரத்தில் ஒரு சாலையில் ஒருத்தர் போயிட்டுருக்காரு. பெருமான் வந்து பின்னாடி போயிட்டுருக்காரு. ஒரு லேசான வெளிச்சம்தான் இருக்குது. அப்போது சுவாமிகள் வள்ளல் பெருமான் கொஞ்சம் வேகமாகவே நடப்பாராம்.
முன்னாடி போனவருக்கு பின்னாடி வந்து வள்ளல் பெருமான் வந்துட்டு இருக்காரு. அவரை கடந்து போகிறார். கடந்து போகும்போது பின்னாடி வந்தவர் பெருமான் முன்னாடி போனதுனால யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அது ஒரு கிராமம் தானே, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இருக்கார், யார் அதுன்னு கேட்குறார். பெருமானார் வந்து பின்னாடி இருந்து யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாராம். இந்த தகவல்லாம் சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்கிறார். பெருமானை யாராவது பின்பக்கம் இருந்து கூப்பிட்டா பதில் சொல்லணும்னா அப்படியே பதில் சொல்லிடுவார். ஆனால் திரும்பிலாம் பார்க்க மாட்டார். அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு பாடலில் பெருமான் சொல்கிறார், மேலேறினேன் இனி விழைந்து கீழ் இறங்கேன் அப்படின்றார். அதாவது மேல் நோக்கி போகிறாங்க, அதாவது இறைநிலையை நோக்கி போகிறவங்க பின்னாடி ஆகிய தேக உணர்வுக்கு திரும்பி வரமாட்டாங்க. அதுக்கு ஒரு அடையாளம் தான் வள்ளல் பெருமான் வந்து யாராவது பின்பக்கத்தை கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாராம். அப்போது சொல்லிக்கிட்டே போகிறாராம், நான் வந்து ஒரு நீல வியாபாரின்னு சொல்லிட்டு. அப்போ நீல வியாபாரின்னா என்னன்றதுக்கு சுவாமி அர்த்தம் சொல்கிறாங்க. அதாவது நீலம்னா விஷம். அந்த பாம்பு கடிச்சாலாம் உடம்புலாம் நீளமாக மாறிடும் மரணத்துக்கு முன்னாடி. அப்புறம் ஒரு கொடிய விஷம் பொருந்திய பாம்பு ஜந்துக்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடம்புலாம் நீளமாக மாறிடும். ஏன்னா விஷத்துக்கு வந்து நீளம்னு ஒரு பேர் இருக்குது. அந்த வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமை, இக்னோரன்ஸ், அஞ்ஞான இருள், பாசாந்தகார இருள், அந்த அறியாமையை என்கிட்ட கொடுத்துருங்க, உங்களுக்கு ஞானத்தை ஞான ஒளியும் கிட்ட கொடுக்குற அப்படின்ற ஒரு அர்த்தம் அப்படின்றார். நம்மக்கிட்ட இருக்கிற அறியாமையாகிய அஞ்ஞானத்தை அவர் பிச்சையாக வாங்கி அவர் ஞான ஒளியை ஏற்றுவிப்பதற்காக தன்னை ஒரு நீல வியாபாரி என்று சொல்லிக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை அப்படின்னு சொன்னது, நீல வியாபாரின்னு சொன்னது, இன்னும் சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நன்றி அம்மா. வந்தனம்.